நான் எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு தனி கொடுத்து நான் வரமாட்டேன். அடுத்த வாரம் ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து பைரவி கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனால் பைரவி மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க. உன்னால் என் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறி ஆகிடுச்சு. நீ உனக்கு அந்த கல்யாணம் வந்து பிடிக்கலன்னா வந்து நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு வந்து நீ இப்படிலாம் பண்ணி என் வாழ்க்கையை இப்படி வந்து நீ பாழாக்கிட்டியே, உன்னை மன்னிக்கவே மாட்டேன், தயவுசெய்து என் மூஞ்சில் கூட நீ முழிக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை பைரவி, என்னை புரிஞ்சுக்கோ, நான் வந்து வேணுட்டே அதை நான் பண்ணல, அது வந்து தெரியாமல் நடந்து போன விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தயவுசெய்து பேசாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து நிறைய கொடுமைகள்லாம் அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருந்தா நம்ம சிவா வந்து தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி கிட்ட போய் பேசுகிறாங்க. அன்னபூர்ணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி மனசு விட்டு பேசணும் பெரியமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்றாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து போய் சொல்கிறா, தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தாலி கட்டினேன், இப்போ வந்து வேணாம், அவள் கூட வாழாத அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. வேணாம், என் மனசே நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்களா, எப்போ தான் எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி கிட்ட வந்து கேட்குறாங்க. எனக்கு சிந்துவை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா உடனே அன்னபூர்ணி என்ன பேசுகிறது தெரியாமல் அவள் வந்து ரொம்ப அழுதுட்ருக்காங்க. ஸோ சிவா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து அவங்களோட மனசில் இருக்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம ஆடியன்ஸ்லாம் நம்மளாம் எதிர்பார்த்துருந்தோம். சிவா வந்து வாயை திறந்து பேசியிருக்கலாமே அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளாம் எதிர்பார்த்த தருணம் இப்போ வந்து வந்துடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்னாச்சும் அன்னபூர்ணியோட மனசு வந்து மாறணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நன்றி.